தொடாத அடுத்த பாட்டு வந்து தொடாத. ஸோ தொடாத பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு பாட்டு, பொலிட்டிக்கலான ஒரு நிறைய லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அது என்னுடைய ஜோன். ஆல்ரெடி அந்த மாதிரி பாடல்கள் நிறைய நான் பண்ணியிருந்தாலும், தொடாத வந்து ஓவராலாக இந்த ஒரு 2.5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்ல நினைக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு ரிதமிக்கான ஃப்ளோவில் ரேப்லேயே நான் வந்து பண்ண முயற்சி பண்ணியிருப்பேன். அதில் ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வந்து தொட்டால் தீட்டு அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்து, இன்றைக்கி அது தொட்டால் தீட்டு அப்படிலாம் தப்பு அப்படிங்கிற காலம் வந்துட்டாலும் கூட இன்னும் மனதளவில் வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படியே இருக்குது. அது சில நேரங்களில் உடலளவாகவும் அது வெளிப்படுது. அதாவது சாதிகள்லாம் இப்போ கிடையாது, ஏற்றத்தாழ்வுலாம் இப்போ கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டாலுமே கூட பல்வேறு தருணங்களில் அதை நம்மளால் அதனுடைய கோர முகத்தை வந்து பார்த்துட்டே இருக்க முடியுது. அப்போது இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, ஒருத்தரை நம்மளை விட கீழே நம்ம நினைக்கிறதுனால தொடங்குற ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம அம்மா அப்பா இருக்கலாம், யாரையுமே வந்து இன்னொரு உயிரை வந்து நமக்கு கீழானது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் வந்து அந்த பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறோம். நம்ம அந்த மிஸ்யூஸ் பண்ணுறதுனுடைய விளைவாக தான் இன்றைக்கி இந்த சமூகத்தில் வந்து பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான குறியீடாக தான் தொடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் முன்னாடி காலத்தில் இருந்திருக்கு. இப்போ நான் இந்த பாட்டு மூலமாக என்ன சொல்கிறேன்னா, தொடக்கூடாது அப்படின்னு விரும்பினேன்னா தொடாத. ஏன்னா நீ தொட்டு சாப்பிட்ற சாப்பாட்டை நாங்கள் தான் உழைத்தோம். நீ வாழ்கிற வீட்டை இந்த உழைக்கும் மக்கள் தான் கட்டி கொடுத்தாங்க. இந்த நகரத்தை உருவாக்கியவர்கள் இந்த உழைக்கும் மக்கள் தான். அது பெரும்பான்மையாக இந்த மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய விளிம்புநிலை சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் தான் இந்த நாட்டை கட்டி எழுப்பியிருக்காங்க. அப்படி தொடக்கூடாதுன்னா இந்த நாட்டில் நம்ம வந்து ஒரு பில்டிங்லேயோ ஒரு ரோட்லேயோ ஒரு சாப்பாட்டையோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அனுபவிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் நமக்கு பண்ணித்தருகிறவர்கள் யாரெல்லாம் தொடக்கூடாது, தொட்டால் தீட்டு என்று சொன்னமோ அந்த மக்கள் தான். ஸோ அதனால் வந்து தொட விருப்பம் இல்லைன்னா தொடாத. ஏன்னா நீ தொட நினைக்கிற உயரத்தோட மிக உயரத்தில் எங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் கனவுகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் தொடாது. அடுத்த பாட்டு வந்து ஆரிஜின்ஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது ஒரு பாட்டாக பண்ணணும்னு நினச்சி பண்ணலை. ஆரிஜின்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ரெண்டும் அடுத்தடுத்து இருக்கிற பாட்டு. ஆக்சுவலி பில்லியன்ஸோட ஒரு இன்ட்ரோவாக தான் ஆரிஜின்ஸை நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னமோ எனக்கு தோணுச்சு ஆரிஜின்ஸே ஒரு தனி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய நேச்சுரல் ஆன சத்தங்களை இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு காக்கா எப்படி கத்துது அதே மாதிரி கத்துறது, ஒரு பூனை எப்படி கத்தும் அதே மாதிரி கத்துறது, ஒவ்வொரு பறவைகளை மாதிரி நம்ம இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரியான சவுண்டுக்குள்ளே இருந்து தான் நம்ம மொழி பிறந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த வந்து எப்படின்னா ஒரு சப்தங்களெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு மொழியாக மாறி இருக்குங்கிற ஒரு இமேஜினேஷன் தான் ஆரிஜின்ஸ். நான் அந்த கான்செப்ட்லேருந்து அந்த சவுண்ட் ட்ராக்கை பண்ணேன். இந்த சவுண்ட் ட்ராக் ஆரிஜின் வந்து இட்ஸ் அபவுட் த எவல்யூஷன் ஆஃப் லாங்குவேஜ் அப்படி எடுத்துக்கலாம். இந்த மொழி எப்படி உருவாகி இருக்கும் அப்படிங்கிறது. கடைசியாக தமிழ் வரும், அதுக்கு முன்னாடி அப்புறம் தமிழ் வரும், மழை வரும், அதுக்கு முன்னாடி பல சத்தங்களை வந்து மனிதன் எழுப்பியிருப்பான். அந்த சத்தங்களெல்லாம் சேர்ந்து ஒரு புள்ளியில் வந்து மொழியாக மாறி இருக்குங்கிறதான் ஆரிஜின்ஸ். அடுத்த பாட்டு வந்து பில்லியன்ஸ். ஆரிஜின்ஸும் பில்லியன்ஸும் கனெக்டட்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. பில்லியன்ஸ் வந்து இங்கிலீஷ் பாட்டு. ஸோ நான் இங்கிலீஷில் பாட்டு பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுக்கும்போது நிறைய தயக்கங்கள் இருந்தது. நம்ம இங்கிலீஷ் பாட்டு எழுதுனா எப்படி இருக்கும், நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணணும், இல்லை நமக்கு அது வருமா வராதா, இந்த மாதிரி கேள்விகளில் சில வருஷங்கள் போச்சு உண்மை. ஆனால் ஒரு பாயிண்டில் நான் ஓப்பன் அப் ஆகி ஐ ட்ரைட் திஸ் இங்கிலீஷ் சாங். அண்ட் இந்த பாட்டு நிறைய லைவ் ஷோஸில் நான் பாடும்போது நிறைய பேர் கனெக்ட் ஆனதை என்னால் உணர முடிஞ்சுது. அதனால் பில்லியன்ஸ் பாட்டை இந்த ஆல்பமில் வச்சேன். இந்த பாட்டு வந்து billions of dreams, billions of minds, billions of stars, billions of scars, billions of names, billions of graves, billions of yacht, எல்லாமே இங்கே பன்மையாக இருக்குது. பல கோடிக்கணக்கான உயிர்கள் சேர்த்து ஆனால் ஒரு உலகம் தான் இருக்குது. பல கோடிக்கணக்கான அணுக்கள் சேர்ந்து ஒரு மனிதனாக நாம் இருக்கோம். அப்போது இந்த பன்மைத்துவத்தை வந்து நம்ம ஏற்றுக்க போகிறது எப்போது, அதுதான் வந்து இந்த பில்லியன்ஸ்ன்ற பாட்டோட கான்செப்டாக இருந்தது. அடுத்த பாட்டு வந்து மாலா வந்து ரொம்ப ஜாலியான ஒரு பாட்டு. ஜாலியான பாட்டை இந்த ஆல்பமுக்குள்ளே வைக்கணும். ஏன்னா இந்த ஆல்பமை ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே ரொம்ப கான்ஷியஸாக இந்த டாபிக் தான் பேசணும்னு நம்ம வச்சுக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தேன். ஸோ அதனால் ஜாலியான ஒரு பாட்டு இந்த ஆல்பமில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். அண்டு எனக்கு நான் க்ரியேட் பண்ணும்போது எப்போதுமே பசங்களோட ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து க்ரியேட் பண்ணுவேன். அந்த மாதிரி என்னோடய கம்ஃபர்டபுள் சர்க்கிளில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கானா தினேஷ், கானா பாலச்சந்தர், அப்புறம் ஹரி, கார்த்திக், இவங்க நாங்கள் எல்லோரும் உட்காந்து டீமாக பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த பாட்டை பண்ணணும் பிரதர்,
சார், ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பாட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணதே கிடையாது. பட் வி நோ தட் நீங்கள் இது நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் உசுப்பேற்றினதனுடைய விளைவாக நான் பண்ணது தான் மாலா. பட் எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அது கேட்கும்போது. ஓகே, இந்த மாதிரியான ஒரு பாட்டை நம்ம அட்டன் பண்ணியிருக்கோன்னு. நீங்கள் கேட்டு என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள்.